ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இது பச்சை பயிர் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதோட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், கேரட், பீன்ஸ் ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இது கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதில் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். காலையில் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி ஒரே மாதிரி எடுத்துக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்தும்போது நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். கேரட், பீட்ரூட் இதுக்கும் சேர்த்துக்கலாம். கேபேஜ், காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரோக்கோலி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம். இல்லை இதோட ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா முட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் வெஜிடபிள்ஸ் வேறு எதுவும் சேர்த்துலாம். வேணும்னா அப்புறம் ஃப்ரூட்ஸ், குக்கும்பர் அந்த மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி மாவில் உப்பு போட்டாச்சு. பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா காரம் வேண்டாம், அதனால் இது மட்டும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியும், கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன். காலையில் இடத்துல ப்ரோட்டீன் எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இப்படி போய் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து செஞ்சது. கருவேப்பிலை, முருங்கீரை, நம்ம ஜீரகம், மிளகு, உளுந்து, கருப்புளுந்து இதெல்லாம் சேர்த்து இது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுலேயே நம்மளுக்கு காரமும் கிடைக்கும், உப்பும் இருக்கும். தேவைக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுட்டு ஏதோ ஃபுட்டை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பில் ஒயிட் இது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம், இல்லை தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். தோசைகள் வச்சுருக்கேன், சூடாகிடுச்சு. தோசைகள் ஊற்றி வச்சு நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிருக்கேன். இப்போ மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துச்சு, ஊற்றிக்கலாம். இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான் ஊறுகாய் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஊறுகாய். நீங்கள் இட்லி பொடியும் நெய்யை வச்சு சாப்பிடலாம். இதோட தயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துனால நம்மளுக்கு சட்னி இல்லைன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் நெய் மட்டும் சேர்த்துட்டு சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், பீட்ரூட் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸும், எக் ஃப்ரைட் ரைஸும், உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பையன் கொடுத்துருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.